The basic theorems of bounded linear operators. A continuous linear transformation T of a normed linear space n into normed linear space n dash is said to be open if every open set G in n, T of G is open in n dash. ஒரு கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஓப்பன்னு சொல்லணும்னாக்கா எப்போ ஓப்பன்னு சொல்ல முடியும்? என்னங்கிறது என்ன இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ், n டேஷுங்கிறது அனதர் நார்மல் லீனியர் ஸ்பேஸ், nலேருந்து n டேஷ்க்கு நான் ஒரு கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன். அது என்ன கண்டிஷனோட டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டொமைனில் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, அந்த ஓப்பன் செட்டுக்கு இமேஜஸ் கண்டுபிடிக்கிறீங்க, சரிங்களா? அந்த ஓப்பன் செட்டோட இமேஜ் அதுதான் என்ன இங்கே சொல்லுவோம், டி ஆஃப் ஜின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த ஓப்பன் செட்டோட இமேஜ் கோடொமைனில் அகைன் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதான் a continuous linear transformation T of a normed linear space n into normed linear space n is said to be open if for every open set G in n, T of G is open in n dash. Next, open mapping theorem. If B and B dash are Banach spaces and if T is continuous linear transformation of B onto B dash, then T is open mapping. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். என்னென்ன வார்த்தை முக்கியம்னாக்கா B and B dash are Banach space அப்படிங்கிறது வார்த்தை முக்கியம். அப்புறம் T is continuous linear transformation of B onto B dash. இந்த onto ஒரு தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. B and B dash are Banach spaces. T is continuous linear transformation of B onto B dash. Then T is open mapping. இந்த கண்டிஷன் ரெண்டும் நடந்துச்சுனாக்கா டொமைனில் உள்ள ஓப்பன் செட்டை அந்த மேப்பிங் வந்து கோடொமைனில் ஓப்பன் செட்டுக்கே அசோசியேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. Let S of x, R be an open sphere in B with the center at x and radius r. SR is the open sphere with the center at origin and radius r. Then S of x, R is equal to x plus SR. SR is equal to R into S1. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டுங்க. இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நான் சிம்பிளாக R1ல் நான் டிஃபைன் பண்ணுறேன். R1ல் அண்டர் யூஷுவல் நாம வச்சு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? R1 கமா அண்டர் ப்ளஸ் கமா டாட்டு கமா நாம தான் இங்கே என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ R1நாக்கா நம்ம ஆர்னே சொல்லிக்கலாம். ஆர் கமா ப்ளஸ் கமா டாட்டு கமா ஓவர் ஆர் அண்டர் மாடுலஸ் வேல்யூ இட் இஸ் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸுக்கு S of x, R நான் எடுக்க போகிறேன், சரிங்களா? S of x, R நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னாக்கா S of xங்கிறது நான் ஒரு ஃபிக்ஸட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Sங்கிறது 5, Rங்கிறது நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னாக்கா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ S of 5, 2 அப்படின்னு கேட்டாக்கா ஸ்பியர் வித் சென்டர் 5 அண்ட் ரேடியஸ் 2 அப்படின்னாக்கா ஸ்பியர் வித் சென்டர் 5 அண்ட் ரேடியஸ் 2நாக்கா 5 சென்டராக வச்சுக்கிட்டு 2 யூனிட்ஸ் ரைட் சைடு போய்க்கணும், அப்புறம் 2 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 + 2 7, 5 - 2 3. இந்த ஓப்பன் இன்டர்வல் தான் ஓப்பன் ஸ்பியர் S of x, R அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுதான் S of 5, 2. இந்த S of 5, 2 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க? S of x, R கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? x plus SR என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ x plus SRனா இங்கே x வேல்யூ 5 எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோமா? அப்போ 5 plus S2 அப்படின்னு என்னன்னு கண்டுபிடிக்கணும். S2 அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா x வேல்யூ கொடுக்கலையா? S2நாக்கா சென்டர் வந்து ஆரிஜின் அர்த்தம். ஆரிஜினை வந்து 0 எடுத்து ஆரிஜின் 0,0 சென்டரா வச்சுக்கிட்டு 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணுங்க. என்ன வரும்? ஆரிஜின் 0,0. அப்போ இந்த லெஃப்ட் சைடு -2 வந்துடும், ரைட் சைடு 2 வந்துடும். சரி, இப்போ 5 + S2னா மீனிங் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இன்டர்வல் உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் நீங்கள் 5 ஆட் பண்ணணும். அப்போ 5 ஆட் பண்ணும்பொழுது 2 கூட 5 ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 7 வரும். -2 கூட நீங்கள் 5 ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 3 வரும். அப்போ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் கூட நீங்கள் 5 ஆட் பண்ணும்பொழுது கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே 3லேருந்து 7க்குள்ளே இருக்கும். இப்போ ரெண்டும் எப்படி இருக்கு பாருங்க. 5 + S2 வேல்யூவும் S of 5 + 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குங்களா? எதில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸை சொல்லியிருக்கேன். இதே ஆர் ஸ்கொயர்ல செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சர்க்கிள் வித் சென்டர் எனி பாயிண்ட் அதர் தென் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர் அப்படின்னு செலக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர் கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த ரிலேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சது அப்படின்னாக்கா, இந்த ரிசல்ட் படிக்கலனா கூட, இதோட மீனிங் தெரிஞ்சதுன்னா இந்த ரிசல்ட் படிக்கலனா கூட உங்களால எக்ஸாம்பிள் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மறந்து போச்சுன்னா சிரமம். If B and B dash are Banach spaces and if T is continuous linear transformation of B onto B dash, then the image of each open sphere centered at the origin B contains an open sphere centered at origin in B dash. So B, B dash ங்கிறது Banach spaces, T ங்கிறது continuous linear transformation of B என்ன mapping அது onto mapping. Then image of each open sphere centered in origin in B contains an open sphere centered at origin in B dash. Let B and B dash are Banach spaces and if T is continuous linear transformation of B onto B dash, let SR and SR dash denote the spheres center at origin and radius R in B and B dash, then T of SR is equal to T into T. SR வந்து R into S1 எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். So T into R of S1. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால ஸ்கேலரை வெளில எடுத்துக்கலாம். ஸோ R into T of S1 அப்படின்னு எழுதிக்கலாம். B, B dash ரெண்டும் Banach ஸ்பேஸாக இருந்து T வந்து கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுனாக்கா SR, SR dash அப்படிங்கிறது டொமைன் கோடொமைனில் உள்ள செட்டு. SR and SR dash denote the open sphere center at the origin and radius R in B and B dash அப்படின்னாக்கா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? A one-to-one continuous linear transformation of T of one Banach space B onto another Banach space B dash is a homeomorphism. homeomorphism என்ன? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஆஃப் ஒன் Banach space to on to another Banach space. ஸோ 1-to-1 இருக்கு, on to இருக்குது, அப்புறம் கண்டினியூசிட்டி இருக்குது, லீனியாரிட்டி கண்டிஷன் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். ஹோமியோமார்பிசம் ஃப்ரம் B to B dash அப்படின்னு சொல்றோம். Let B and B dash be Banach space and T belongs to set of all linear transformation from B to B dash. If T from B to B dash is 1, 1 and on to, then there exist numbers M and capital M such that small m into norm x less than or equal to norm of image of x under the given transformation is less than or equal to capital M into norm x. So B, B dash ங்கிறது different Banach spaces, T ங்கிறது அதுலேருந்து ஒரு linear transformation, Bலேருந்து B dashக்கு போகிற எல்லா linear transformation தான் T. ஸோ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுறீங்க, அது 1-to-1 on-to அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஸ்மால் எம் அண்டு கேபிட்டல் எம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இஃப் a 1-to-1 linear transformation T of a Banach space B onto itself is continuous, then its inverse T inverse is continuous. Linear transformation 1-to-1 plus onto. டொமைன் அண்ட் கோடமைன் ஆர் சேம் Banach ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சுனாக்கா அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். லெட் C dash of close interval 0, B அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், அதுலேயும் சொல்லியிருக்கோம். The set of all continuously differentiable functions on close interval 0, 1. அப்போ இதில் என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா ஆல் பாலினாமியல்ஸ் இருக்கும், sin x இருக்கும், cos x இருக்கும், இதெல்லாம் continuously differentiable functions on close interval 0, 1. We know that C dash of close interval 0, 1 is incomplete space with norm infinity is equal to supremum of modulus of x where x lies between 0 to 1. இந்த C dash of close interval 0, 1க்கு norm infinity போட்டோம்னாக்கா அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. அப்படின்னாக்கா அது Banach ஸ்பேஸாக இருக்காது. ஆனால் அதே ஸ்பேஸுக்கு நான் நார்மை இப்படி டிஃபைன் பண்ணுறேன். norm f is equal to norm infinity plus norm infinity of f plus norm infinity of f dash அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணும் பொழுது அந்த சேம் ஃபங்க்ஷன் வந்து என்னவா ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸாக மாறுது. ஓகேங்களா? ஸோ திருப்பி சொன்ன மாதிரி தான், ஸ்பேஸை பொறுத்து மட்டும் நீங்கள் உடனே அது இன்கம்ப்ளீட்னு சொல்லாதீங்க. அதில் உள்ள நாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. லெட் n and n dash be normal linear space. A linear map T from n to n dash is open if and only if there exists m positive such that for any y belongs to n dash there is x belongs to n such that t of x equal to t of y and norm of x is equal to norm of x is less than or equal to m into norm y. nலேருந்து n dash-குள்ள ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஓப்பனாக இருக்கணும்னாக்கா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? ஒரு பாசிட்டிவ் நம்பர் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் கோடொமைன்லேருந்து எந்த ஒய் எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டொமைனில் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆன்டுவாக இருக்கணும். ஆல்ரெடி இங்கே ஆன்டு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இதோட மீனிங் தான், கோடொமைனில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு மாதிரி ஒரு கண்டிப்பாக டொமைனில் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நார்ம் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு நார்ம் ஒய் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா ஓப்பன் ஆன்டு அப்படின்ற ஆன்டு ஓப்பன் ஃபங்க்ஷனாக இருக்கும். Let B be a Banach space and N be a normal linear space. If T is continuous linear map of B onto N, then N is Banach. B Banach space இருக்கு. Nங்கிறது இங்கே நார்மல் லீனியர் ஸ்பேஸ் தான், கம்ப்ளீட்டை பற்றி சொல்லலை. T is continuous linear map of B onto N. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. இதில் வந்து என்ன onto வரைக்கும் முக்கியம். அதில் onto-வா into அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ டொமைன் வந்து Banach ஸ்பேஸ், கோடொமைன் வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸ். என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, T is continuous linear map. T is continuous linear map. Moreover, this function is onto function. T continuous linear map இருக்குது, onto-வா இருக்குது அப்படின்னாக்கா இது பெனாக்கா இருக்கிறப்ப கண்டிப்பா இதுவும் நமக்கு பெனாக்கா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. Let n be complete in two norms, norm 1 and norm 2. If there is a number a greater than 0 such that norm of 1 less than or equal to a into norm x norm of 2 for all x belongs to n, then the two norms are equivalent. ரெண்டு நாம ஈக்குவலன்ட்னு சொல்லணும். என்னங்கிறது ரெண்டு நாம பொறுத்து கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸா இருக்கு. ரெண்டாவது அந்த ரெண்டு நாமும் ஈக்குவலன்ட்னு சொல்லணும்னாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதான் அர்த்தம், வேற இல்லை. Let L be the given linear space. A transformation E on L into itself is said to be idempotent if E square equal to E. நம்ம வெக்டர் ஸ்பேஸ்லேயே படிச்சிருக்கோம், E square equal to E அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஐடம்போடன்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். A linear idempotent transformation L is called projection. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், லீனியர் அல்ஜிப்ராலே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் ஸ்கொயருக்கு ஒரு ஈங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன். இ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கம்மா 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செக் பண்ணி பாருங்கள். இ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கனாக்கா இ தான் வரும். இதே எக்ஸாம்பிள் அங்கே சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்புறம் எல் வந்து இந்த நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இட் இஸ் an idempotent, it is an projection on R square. எதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெக்டர் ஸ்பேஸில் மட்டும் பார்த்துருக்கோம், சரிங்களா? இதே ப்ரொஜெக்ஷன் வந்து அடுத்து பெனாக்ல எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இது முடியுது, வேற எதுவும் கிடையாது. ஏற்கனவே இது நம்ம பார்த்துருக்கோம். Let E be a projection on L, then M equal to set of all E of x such that x belongs to L is called range space of E, and N equal to set of all x such that E of x is equal to 0 is called null space of E. A projection always determines two linear spaces M and N such that L equal to direct sum of M and N. இதே கொஸ்டினுக்கு லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது அல்ஜிப்ரா டாபிக்ல
எம்ங்கிறது இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த ஐடம்பொட்டன்ட் ஆபரேட்டருக்கு இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு எம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரேஞ்ச். தட் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா 0 such that x belongs to R. இதுதான் ரேஞ்சு. நல் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all 0 comma y such that y belongs to R. இதுதான் நல் ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் அதுக்கே தான் மேப் ஆகும் இந்த கொஸ்டினில். அதுமாதிரி இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0க்கு மேப் ஆகிக்கும். ரெண்டாவது எம்முக்கும் என்னுக்கும் டைரக்ட் சம் கண்டுபிடிச்சிங்கனாக்கா டோட்டல் ஸ்பேஸ் ஆர் ஸ்கொயர் உடைய வந்துடும். நம்ம அல்ஜிப்ராவில் சொல்லியிருக்கோம். If m and n is a pair of linear subspaces such that L equal to direct sum of m and n, then they determine a projection whose range space is m and null space is n. projection இருந்தாக்கா ப்ரொஜெக்ஷன்லேருந்து அந்த லீனியர் ஸ்பேஸை டைரக்ட் சம் ஆஃப் 2 சப்ஸ்பேசஸாக எழுதிக்கலாம். ஸோ கான்வர்ஸ் என்ன, எம் என்ன 2 சப்ஸ்பேஸாக இருந்தது, எல்லை வந்து டைரக்ட் சம் ஆஃப் 2 சப்ஸ்பேஸாக எழுதுறோம் அப்படின்னு கேட்டாக்கா அதில் ஒரு சப்ஸ்பேஸை வந்து ரேஞ்சாகவும் இன்னொரு சப்ஸ்பேஸ் வந்து நல் ஸ்பேஸாகவும் இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. An idempotent continuous linear transformation E on a Banach space is called projection. அல்ஜிப்ராவில் ஐடம்பொட்டன்ட் லீனியர் மட்டும் சேர்த்திருப்போம். எதுக்கு? ப்ரொஜெக்ஷனுக்கு. நம்ம இங்க பெனாக்ஸ்ங்கிறது அனாலிசிஸ் சேர்ந்துருந்தா அதனால நம்ம எதை சேர்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸும் சேர்த்துக்கிறோம். இதுல முக்கியமானது நம்ம எடுத்துக்கிட்ட லீனியர் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்டா இருக்குது, அதாவது ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸா இருக்கும். அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இது இன்ஃபைனைட்டா இருக்கும்போது தான் அந்த கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை தேவைப்படுது. இது இன்ஃபைனைட் டைமென்ஷனா இருக்கும்பொழுது. So what is the definition of projection in continuous projection on Banach space? ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம், கண்டினியூஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். If B is a projection on a Banach space B and if M and N are its range and null space respectively, then M and N are closed linear subspaces of M such that B is equal to direct sum of M and N. தியரி பாருங்க, மேக்ஸிமம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பெனாக் ஸ்பேஸில் பி ப்ரொஜெக்ஷனாக இருந்துச்சுனாக்கா எம் அண்ட் என் ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸாக இருந்துச்சுனாக்கா டைரக்ட் சம் ஆஃப் தென் த பெனாக் ஸ்பேஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டைரக்ட் சம் ஆஃப் எம் அண்ட் என் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சப்ஸ்பேசஸ் எம் அண்ட் என் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கனாக்கா க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் B be a Banach space and let M and N be closed linear subspace of B such that B is equal to direct sum of M and N if Z equal to X plus Y is the unique representation of a vector B as a sum of vectors in M and N. Then the mapping P of Z equal to X is a projection on B whose range and null space are M and N. கிட்டத்தட்ட இந்த ஒரு பேராகிராஃப் பூரா படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே விஷயம் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? அதுக்கான விளக்கங்கள் அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் சம் ஆஃப் பி டைரக்ட் சம் ஆஃப் எம் அண்ட் என்ன அர்த்தம், பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் இன் எம் அண்ட் சம் எலமெண்ட் இன் என் இன் யூனிக் வே அப்படின்னு எழுதலாம்னு நம்ம டைரக்ட் சம்மை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதையே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லெட் n and n dash be normed linear space and let T be a mapping from n to n dash be mapping with domain n and range n dash. The graph of T is defined to be a subset of n cross n which consists of all ordered pairs x comma t of x. It is denoted by g of t so that graph of T map from n to n dash is g of t is equal to இங்கே ஒரு ஆர்டர் பேர்ல பிராக்கெட் ஒன்று மிஸ் ஆயிருக்கு, set of all x comma t of x such that x belongs to n. ரைட், இது வந்து உங்களுக்கு புதுசு கிடையாதுங்க. அது எல்லாத்துலேயுமே கிராஃபுக்கான டெஃபினேஷனே இதுதான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நான் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற கிராஃப் வந்து 10th இருக்குங்களா, இதோட கிராஃப் அப்படிங்கிறது என்ன தெரியுமா சொல்கிறோம், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் தானே. f is function from r to r
such that f of x is equal to x square அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். கிராஃப் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். என்ன செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ்? எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆர்டர் பேர்ஸ். ஸோ இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0, இன்புட் 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1, இன்புட் 2 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 4, இன்புட் 3 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 9. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பேர் தானே. 3, 9, 2, 4, 1, 1, 0, 0. இந்த பேர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும் பொழுது கிடைக்கிறதா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா கிராஃப் அப். அப்போ கிராஃப் அப்படிங்கிறது ஆர்டர்டு பேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து டொமைனில் உள்ள எலமெண்ட், செகண்ட் கோஆர்டினேட் வந்து அதோட கரஸ்பாண்டிங் இமேஜ். அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிராஃப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பேசிக் கான்செப்ட் தான். அது ரியலா இருந்தாலும் சரிதான். இப்போ இதே வந்து ஆருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரிதான். அப்போ ஆர்ஸ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப்னு எடுத்துட்டாக்கா நம்ம இங்கே டயக்ராம் டிரா பண்ண முடியாது அப்படின்னாக்கா அப்போதான் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு பிளேன் எடுத்துக்கோங்க. ஆர் ஸ்கொயர்னாக்கா ஆர் ஸ்கொயருக்கு டயக்ராம் டிரா பண்ணோம்னாக்கா டொமைன்ல வந்து இன்புட்டையும் கோடொமைன்ல வந்து அவுட்புட்டையும் எடுத்துக்கிட்டு டயக்ராம் வந்து ரெண்டு பிளேன் எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். With respect to the coordinates wise addition and scalar multiplication, g of t is a linear subspace of the Cartesian product n cross n. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதான். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிராஃப் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிராஃபா இருக்குது. சரிங்களா? n டேஷ் நாமினல் ஸ்பேஸ், tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிராஃப் டிரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிராஃப்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து n கிராஸ் n-க்கு ஒரு சப்ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். Let n and n dash be non-linear space, then n cross n dash is a non-linear space with the coordinate wise operation and the norm. இப்போ n n dash non-linear space னு சொல்லியாச்சு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து non-linear space னு சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்? அடிஷன், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன், நார்ம் எல்லாமே டிஃபைன் பண்ணீங்களா? தென் n cross n is a non-linear space with coordinate wise operation. கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, கோஆர்டினேட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, அந்த ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த n cross n-க்கு நாம் டிஃபைன் பண்ணோம்ல. ஸோ நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய். ஏன்னா எக்ஸுங்கிறது n-ல உள்ள எலமெண்ட், ஒய்ங்கிறது n டேஷ்ல உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய். இந்த மாதிரி நான் நாம் டிஃபைன் பண்ணிட்டேன். எக்ஸ் கமா ஒய்ங்கிறது n கிராஸ் n-ல உள்ள எலமெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ n கிராஸ் n-ல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இப்போ நான் நாம் டிஃபைன் பண்ணிட்டேன் வித் த ஹெல்ப் ஆஃப் தி நாம் இன் எக்ஸ் n அண்ட் நாம் இன் n டேஷ். இதுல நாம் எக்ஸ் நாம் ஒய் அப்படிங்கிறது ரெண்டு சேம் நாமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நாம் எக்ஸ் அப்படிங்கிறது என்னோட நாம, நாம் ஒய் அப்படிங்கிறது n டேஷ்ல உள்ள நாம், ரெண்டு சேமா இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் நாமா கூட இருக்கலாம். Where x belongs to n and y belongs to n dash, this norm induces the product topology on n cross n, and n cross n is complete if and only if both n and n dash are complete. இங்க n cross வராது. n cross n கம்ப்ளீட்டா இருக்கணும்னாக்கா அதுல உள்ள லீனியர் ஸ்பேசஸ் n and n dash ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா இருக்கணும். The following are the two other norms equivalent to the above norm. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு நியூ ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். n ஒரு நாமினல் ஸ்பேஸ், n dash ஒரு நாமினல் ஸ்பேஸ்னா n கிராஸ் nங்கிற ஒரு நாமினல் ஸ்பேஸ் அண்டர் தி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். சரி, வேற மாதிரிலாம் நாம் டிஃபைன் பண்ணலாமா? இந்த நாம் சொல்லியிருக்கோம். என்னது? நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய் அப்படின்னு. மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் கமா நாம் ஒய், சாரி இந்த இடத்துல பிளஸ் வராது. maximum of nam x, nam y. இந்த ஃபார்மட்ல நாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து nam of xy is equal to nam x power p plus nam y power p the whole power 1 by p where p is greater than 1. இந்த மாதிரி நாம் டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா இது எல்லாமே என்ன சொன்னாக்கா நாம் ஈக்குவலன்ட்னு சொல்றோம். The following two other norm equivalent to the above norm. இந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாம் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய்னு இந்த நாம் எல்லாமே ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. If b and b dash are Banach spaces,
B cross B dash is a Banach space in any one of the equivalent norms above. Bயும் B dashம் Banach space இருந்துச்சுனாக்கா B cross B dashம் Banach space இருக்கும் in with respect to any of the above defined norm. இப்போ இது ஈஸியா ஒன் மார்க் காயின் பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு இந்த மூணு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்னாக்கா B and B dash are Banach spaces with respect to the norm respective norms. Then B cross B is also a Banach space under the following norm அப்படின்னு போட்டுட்டு ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் நார்ம் கொடுப்பாங்க, ஆப்ஷன் பில செகண்ட் நார்ம், ஆப்ஷன் சில தேர்ட் நார்ம், ஆப்ஷன் டில வந்து நன் ஆஃப் தி போ, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டில வேற ஏதோ ஒன்று நாம கொடுத்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டாக்கா நீங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க, ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இது மூணுமே கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஸோ படிக்கும் பொழுதே இதை எப்படி கொஸ்டினா கேட்கலாம், ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், டிஆர்பி கொஸ்டின்ஸ்ல ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நம்ம கொஸ்டின் பேங்க்கும் நிறைய வச்சிருக்கோம். ஸோ அப்போ படிக்கும் பொழுதே அதுக்கான கொஸ்டின்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த க்ளோஸ்டு கிராஃப் தியரம், இதுல நேம்டு தியரம் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது என்ன தியரம் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா க்ளோஸ்டு கிராஃப் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்பாங்க. If B and B dash are Banach spaces and if T is a linear transformation of B into B dash, then T is continuous if and only if its graph is closed. B dash Banach space, Tங்கிறது linear transformation, T continuous இருக்கணும்னாக்கா அதோட கிராஃப் வந்து க்ளோஸ்டு கிராஃப் இருக்கணும். இதில் வந்து இன்டூ அமௌண்ட் ஒன் மார்க்காக கேட்கலாம். சரிங்களா, B into B dash B on to B dash அப்படிங்கிறது கொஸ்டின்ல கேட்கலாம். Let B and B dash be spaces and let T be a transformation from B to B dash is linear if G of T is closed in B cross B dash and if T is one to one and onto, then T is homeomorphism from B on to B dash. B dash வந்து Banach spaces இருக்குது. Tங்கிறது B to B dash ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கிராஃப் வந்து க்ளோஸ்டு கிராஃபா இருக்குது. அப்புறம் T வந்து ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுனா ஹோமியோமார்பிசம் ஆன் டு B dash அப்படின்னாக்கா ஒன் டு ஒன் இருக்கு, ஆன் டூன்னு சொல்லிட்டாங்க, ஒன் டு ஒன் இருக்கு, ஆன் டூ இருக்குது, ஹோமோமார்பிசம் இருக்குது, T வந்து கண்டினியூஸா இருக்குது, அதோட இன்வர்ஸும் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹோமியோமார்பிசம் அப்படின்னாக்கா. The Banach-Steinhaus theorem. If B is a Banach space and N a non-linear space, if the sequence Ti is non-empty set of continuous linear transformation of B into N such that the sequence Ti of X is bounded set of N for each vector X in B, then sequence norm Ti is bounded set, which means that sequence Ti is bounded as a subset of B of B comma N. So இந்த சீக்வன்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டொமைன் நமக்கு Banach ஸ்பேஸ், கோடொமைன் நமக்கு நாம்லினியர் ஸ்பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், டொமைனும் நாம்லினியர் ஸ்பேஸ் தான், அதுல கம்ப்ளீட் இருக்குது, கோடொமைன்ல கம்ப்ளீட் இருக்குங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிலேருந்து எண்ணுக்கு நம்ம ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணலாமா, கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணலாமா, இந்த மாதிரி எத்தனை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண முடியும், நிறைய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண முடியும், நம்ம பார்த்துருக்கோம். அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு செட்டில் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும், எது Banach ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல போய் அப்ளை பண்ணி இமேஜ் கண்டுபிடிக்கிறேன். அதான் Ti ஆஃப் X. சரிங்களா, ஸோ இதில் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க, எக்ஸ் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க, அதை கொண்டு போய் இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி இமேஜ் கண்டுபிடிங்க. அப்போ அது ஒரு சீக்வன்ஸாக இருக்கணுங்களா. அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவுண்டட் செட்டாக இருக்கணும். சரிங்களா, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிங்க, இமேஜ் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு சீக்வன்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, பவுண்டடாக இருக்குது, வேற ஒரு எலமெண்ட் எடுங்க, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் போய் அப்ளை பண்ணுங்க, இமேஜ் கண்டுபிடிங்க, பவுண்டடாக இருக்குது, இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா
அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு செட்டை வந்து பவுண்டட் செட்னு சொல்லணும்னாக்கா நமக்கு எப்படி சொல்றதுன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம் சரிங்களா. இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த செட்டை வந்து எப்படி நம்ம வந்து பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த செட்ல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பில உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உள்ள இமேஜை கண்டுபிடிச்சி பார்க்கும்பொழுது அப்ப அது வந்து என்னென்ன எலமெண்ட் உள்ள சீக்வன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டாக்கா பவுண்டடா இருக்கணும். அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் செக் பண்ணும்போது அது பவுண்டடா இருக்கு அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்க்கா பவுண்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் அப்படி இருக்கும் பொழுது தென் த சீக்வன்ஸ் நாம் ஆஃப் டி இஸ் பவுண்டட் செட் இப்படி இருந்துனாக்கா அந்த நாம் அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸோட நாம்ஸும் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பவுண்டட் செட்டா இருக்கும். அப்படின்னாக்கா அதோட மீனிங் என்ன? Ti is a bounded as a set of all linear transformation from B to N. இதான் அதோட பொருள். செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து பவுண்டட்னு சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜை கண்டுபிடிச்சி செட்டு கிரியேட் பண்ணும்பொழுது அந்த செட்டும் பவுண்டட் செட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாம் கண்டுபிடிச்சி போட்டிங்கனாக்கா அதுவும் பவுண்டட் செட்டாக இருக்கும். அதை என்னால் என்ன சொல்லிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா தட் செட் இஸ் பவுண்டட் செட்டிங் B of N B, N அப்படின்னு சொல்லிக்கலாம். If B is a Banach space and Fi of x is a sequence of continuous linear functions on B such that sequence of Fi of x is bounded for every x belongs to B, then the sequence norm of Fi is bounded. லாஸ்ட் கொஸ்டின் தாங்க இதுவும், ரெண்டு தியரியும் ஒன்று தான். இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னாக்கா அங்கே டொமைன் வந்து பெனாக் ஸ்பேஸு, கோடமைன் வந்து நாமினல் ஸ்பேஸ். இங்கே டொமைன் வந்து பெனாக் ஸ்பேஸு, கோடமைனும் நாமினல் ஸ்பேஸ் தான், பர்டிகுலர் டைப் ஆஃப் நாமினல் ஸ்பேஸ். ஏன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலை, லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோடமைன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் கமா நாமுன்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா சி கமா பிளஸ் கமா டாட் கமா நாம் அப்படின்னு இருக்கலாம் சரிங்களா. இப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னாக்கா இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் சரிங்களா. அப்படி சொல்லிட்டாக்கா let n be the space of all functional x is equal to summation n equal to 0 to infinity an t power n where an not equal to 0 for finitely many n's. If we define norm on n as norm of x equal to maximum of modulus of an where n equal to 0, 1, 2, 3 and so on, then n is a complete normed linear space. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு நாம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த நாம பொறுத்து அந்த பாலினாமியல் ஸ்பேஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ராவில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருவாங்க இல்லைங்களா. எஃப் இஸ் ஏ ஃபீல்டு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஓவர் தி ஃபீல்டு அப்படின்னு ஃபீல்டு எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதே தான் எண்ணில் உள்ளது எல்லாமே பாலினாமியல் சொல்லிட்டு இங்கே இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்குங்களே, அது எப்படி நடக்க முடியும்? பக்கத்தில் கொடுத்துருவாங்க பாருங்க. where an not equal to 0 for finitely many n's அப்படின்னாக்கா a100 not equal to 0 for n equal to 100 அப்படின்னாக்கா 100 டேர்ம்ஸ் வரைக்கும் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள எல்லா டேர்ம்ஸும் 0 ஆயிடும். அப்படின்னாக்கா டிகிரி வந்து 100 வரைக்கும் கிடைக்கும், மற்ற எல்லா டேர்ம்ஸும் 0 ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ பாலினாமியல் அந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். இந்த மாதிரி டெஃபினேஷன் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா ஃபார் ஃபைனிட்லி மெனி எனக்கு மட்டும் தான் நான் 0 நம்பர்ஸ் இருக்கும், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் 0 இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பாலினாமியல் அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம், மேலே இன்ஃபினிட்டி போட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த பாலினாமியலுக்கு ஒரு நாம் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியன்ஸ் இருக்குங்களா, அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே மாடுலஸ் கண்டுபிடிச்சி அந்த கோஎஃபிஷியன்ஸ்ல எந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கு மாடுலஸ் வேல்யூ மேக்ஸிமம் வருதோ அதுதான் அந்த பாலினாமியலோட நாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேனாக்கா இந்த நாம பொறுத்து அந்த பாலினாமியல் ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் லீனியர் ஸ்பேஸா இருக்கும். ஆனா அது என்னவா இருக்காதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா இருக்காது. தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் எ பெனாக் ஸ்பேஸ். ரிலேட் பண்ணி படிங்க சாப்டர்ஸ். let B be a Banach space and n a nonlinear space if Tn is a sequence in B of B comma n such that T of x equal to limit of Tn of x there exist for x in B, then T is continuous linear transformation. என்ன சொல்லியிருக்காங்க, B வந்து Banach space, n ங்கிறது nonlinear space, T ங்கிறது
சீக்வன்ஸ் இன் பி ஆஃப் என் கமா என் பி ஆஃப் பி கமா என் அப்படின்னாக்கா இந்த சீக்வன்ஸில் உள்ளது எல்லாமே பெனாய்ட் ஸ்பேஸ்லேருந்து நாமினல் ஸ்பேஸ்க்கு உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சரிங்களா. ஸோ அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீக்வன்ஸ் T1 T2 Tn இது எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும் இல்லையா. T1 T2 இது எல்லாமே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த சீக்வன்ஸோட லிமிட் T அப்படின்னு எடுத்து அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. such that T of x equal to limit of Tn of x exist for every x belongs to Banach space அப்படின்னாக்கா இதுல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா Banach ஸ்பேஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Tn is a sequence in B of B, n அப்படின்னாக்கா set of all continuous linear transformation சொல்லியிருப்போம். அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் linear transformation. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் லிமிட் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா கண்டினியூஸ் linear transformation. That means limit of a continuous linear transformations is also a continuous linear transformation அப்படிங்கறதான் இந்த ஸ்டேட்மெண்டோட சிம்பிள் மீனிங், வேற எதுவும் கிடையாது. If fn is a sequence in B star such that f of x equal to limit n tends to infinity fn of x exists for each x belongs to B, then f is continuous linear functional on B. போன ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல பார்த்தோம் B to n ல பார்த்தோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா B to field. இதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லீனியர் ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறோம். ஸோ fn is a sequence in B star such that f of x equal to limit n tends to infinity fn of x exists for each x belongs to B, then f is continuous linear functional on B. ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டும் வேற வேற நினைச்சுக்காதீங்க. A non-empty subset if and only if f of x is bounded set of numbers for each f in n star. ஒரு non-empty set x எடுத்திருக்கோம் நார்மல் லீனியர் ஸ்பேஸுக்கு. அந்த செட்டை வந்து பவுண்டட்னு சொல்லணும்னாக்கா அந்த லீனியர் ஃபங்க்ஷனில் உள்ள எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டும் அந்த செட்டுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சோம்னாக்கா அதோட இமேஜும் என்ன செட்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட் செட்டா இருக்கணும். அதோட மீனிங் என்ன? என்னங்கிறது நார்மல் லீனியர் ஸ்பேஸ் சரிங்களா. இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல நான் ஒரு செட் எடுக்கிறேன். அந்த செட்டு வந்து எக்ஸ் சரிங்களா. இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னாக்கா கண்டிப்பா அதுக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாமா. அந்த லீனியர் ஃபங்க்ஷனலுக்கு இந்த எக்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அந்த நார்மல் லீனியர் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் லீனியர் ஃபங்க்ஷனோட இமேஜ் கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. அது வந்து எதுல உங்களுக்கு பவுண்டடா இருக்கணும்னாக்கா ஆர் கமா பிளஸ் கமா டாட் கமா நாம். ஏன்னா லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னாலே அது என்னவா இருக்குனாக்கா என் டு ஃபீல்டு தான் அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை தான் எஃப் நம்ம சொல்றோம் சரிங்களா. இப்போ ஆர் கமா பிளஸ் இருக்கலாம், இல்ல வேற என்ன இருக்கலாம், சி கமா பிளஸ் கமா டாட்டும் இருக்கலாம். அது இப்போ இந்த மாதிரி இதுல எத்தனை லீனியர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம், நிறைய லீனியர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அந்த எல்லா லீனியர் ஃபங்க்ஷனுக்கும் இந்த எக்ஸுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அகைன் பவுண்டடா இருந்துச்சுனாக்கா then we can say that the set x is bounded. A non-empty subset x of a non linear space n is bounded if and only if f of x is bounded set of numbers for every f in n star. Let n and n dash be non-linear spaces. N and n dash be non-linear spaces. A linear transformation T from n to n dash is continuous if and only if f belongs to n dash star and T composite with f belongs to n star. A linear transformation T from n to n dash வந்து continuous இருக்கணும் அப்படின்னாக்கா f linear functional n dashல ஒரு linear functional exist ஆயிருக்கணும். அதான் f belongs to n dash starனாக்கா fங்கிறது linear functional on n dash அப்படின்னு அர்த்தம். அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு T வந்து கண்டினியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. Let n be a non-linear space and T be a continuous linear transformation of n into itself. The conjugate of T denoted by T star. இப்ப nங்கிறது எதுலேருந்து இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா nல இருந்து nக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். nக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா.
n n nல இருந்து nக்கு உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t. நான் இதுக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்கிறேன். செட் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல் டியூவல் ஸ்பேஸ், அது n ஸ்டார். n ஸ்டார். ஸோ nல உள்ளதெல்லாம் எலமெண்ட், n ஸ்டார்ல உள்ளது எல்லாமே என்னன்னு கேட்டாக்கா லீனியர் ஃபங்க்ஷனல். சரிங்களா? f1 f2 f3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ படிங்க. Will n be a non-linear space and t is continuous linear transformation from n to itself? The conjugate of t is t star on n star. n star to n star இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். அதை தான் நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டினாக்கா t star அப்படின்னு சொல்றேன். ஸோ t star அப்படிங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா it is a linear transformation from n star to n star. இதுல ஒரு t அப்படின்னு இழந்துக்கிட்டேன். tங்கிறது nல இருந்து nக்குள்ள லீனியர் ஆபரேட்டர். t star அப்படிங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா அதுக்கு அந்த ஆபரேட்டர் கரஸ்பாண்டிங்கா உள்ள ஆபரேட்டர். அது வந்து எதுக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குனாக்கா n ஸ்டார்ல இருந்து n ஸ்டாருக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அப்ப இது டிஃபைன் பண்ணும் இல்லைங்களா? நான் டீயோட நேச்சர் தெரியும் எனக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங் டி ஸ்டாரோட நேச்சர் எப்படி இருக்குன்னு நான் டிஃபைன் பண்ணும்ல. டி ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டி ஸ்டார் ஆஃப் எஃப். ஏன்னா ஃபங்க்ஷன் n ஸ்டார்ல உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அப்ப நான் டி ஸ்டார் டிஃபைன் பண்ணோம்னாக்கா ஃபங்க்ஷனலுக்கு தான் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ டி ஸ்டார் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் அந்த டி ஸ்டாரை டிஃபைன் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ற டி ஸ்டார் தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் தி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இஃப் T be an linear operator on a non-linear space n, if n is subset of n double star in the natural embedding, then T double star is an extension of T. If T is reflexive, then T double star equal to T. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா nல உள்ளது எல்லாமே எலமெண்ட்ஸ், n டபுள் ஸ்டார்ல உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷனல்ஸ், n வந்து சப்செட் ஆஃப் n டபுள் ஸ்டார்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளால என்ன கொடுக்க முடிஞ்சதுங்க? ஒரு ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் கொடுக்க முடிஞ்சது, நான் ப்ரிசர்விங் கொடுக்க முடிஞ்சது இல்லைங்களா? அதனால இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ சப்செட் ஆஃப் n டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இன்டிஜர்ஸ்ல இருந்து ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால இன்டிஜர்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ட்டுக்கு சப்செட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் அது. லெட் T be an operator on a Banach space B, then T has an inverse T inverse if and only if T star has an inverse. ஒரு given ஆபரேட்டருக்கு ஆபரேட்டர் அப்படிங்கிறதுக்கும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. இந்த புக்ல ஒவ்வொரு இடத்துல ஆபரேட்டர் இருக்க வேண்டிய இடத்துல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். டொமைன் கோடொமைன் ரெண்டும் சேம் நான் லீனியர் ஸ்பேஸா இருந்து அதுக்கு நம்ம வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணோம்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை லீனியர் ஆபரேட்டர்னு ஸ்பெஷல் நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டும் வேற இருந்துச்சுனாக்கா லீனியர் ஆபரேட்டர்னு சொல்லக்கூடாது, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். அப்ப டி வந்து டி பி அன் ஆபரேட்டர் ஆன் Banach ஸ்பேஸ் பி அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன அர்த்தம்னாக்கா டி இஸ் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் Banach ஸ்பேஸ் பி டு Banach ஸ்பேஸ் பி அப்படின்னு அர்த்தம். டொமைன் கோடொமைன் ரெண்டும் சேமா இருக்கிற அர்த்தம். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டி ஸ்டாருக்கும் இன்வர்ஸ் இருக்கும். அதோட தட் மீன்ஸ் அதோட கான்ஜுகேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இன்வர்ஸ் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்கா டி ஸ்டார் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் டி ஸ்டார் ஈக்குவல் டு கான்ஜுகேட் ஆஃப் டி ஸ்டார். தட்ஸ் ஆல். டி ஸ்டார் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு டி இன்வர்ஸ் ஹோல் ஸ்டார். இது நம்ம ரிசல்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க டிஆர்பில. இஃப் n and n dash be non-linear space and let d subset of n, then a linear transformation T from D to n dash is closed if and only if xn belongs to D, xn converges to x, and T of xn converges to y implies that x belongs to D and y is equal to T of x. என்ன சொல்லியிருக்காங்க? n dash நான் லீனியர் ஸ்பேஸ். அந்த நான் லீனியர் ஸ்பேஸ்ல ஒரு சப்செட் எடுத்திருக்கீங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டில இருந்து அந்த சப்செட்ல இருந்து எண்ணுக்கு நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றேன். அதை க்ளோஸ்டுன்னு சொல்லணும்னாக்கா அந்த டில ஒரு சீக்வன்ஸ் செலக்ட் பண்றீங்க. டில ஒரு சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணி அது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் xn converges to x அப்படின்னு இருக்குனாக்கா then the image t of xn converges to y அப்படின்னாக்கா
கண்டிப்பா அதோட லிமிட் வந்து டொமைன்ல உள்ள ஒரு எலமெண்டோட இமேஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? டி இஸ் இது n, இது n dash. நான் வந்து nல ஒரு சப்செட் எடுக்க போறேன். nல உள்ள சப்செட் வந்து d, சரிங்களா? சப்செட் ஆஃப் n ஈக்குவல் டு d. செலக்ட் பண்ணலாம். nல ஒரு சப்செட் வந்து d, சரிங்களா? இப்போ dல ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா x. அந்த சீக்வன்ஸோட லிமிட் x. அந்த சீக்வன்ஸோட இமேஜஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n டேஷ்ல இருக்கும், சரிங்களா? அதான் t ஆஃப் xn. t ஆஃப் xn வந்து இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுது, ஒரு எலிமெண்ட் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த லிமிட் வந்து கண்டிப்பா இந்த d அப்படிங்கிற செட்ல உள்ள ஏதோ ஒரு எலிமெண்டோட இமேஜா தான் இருக்கும். dல இல்லாம வேற ஒரு எலிமெண்டோட இமேஜா அந்த எலிமெண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்டேட்மெண்ட், வேற எதுவும் கிடையாதுங்க. if n and n dash be normed linear space and d subset of n, then a transformation d from d to n dash is closed if and only if the graph of the linear transformation. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சீக்வன்ஸ் வச்சு சொன்னோம், சீக்வன்ஸோட லிமிட்டை வச்சு சொன்னோம். இப்போ அதே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ளோஸ்டுன்னு சொல்றதுக்கு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிராஃபை பாருங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிராஃப் வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுனாக்கா then the transformation is called closed transformation. If P is the projection of a Banach space B on a closed subspace M, then P is continuous. Pங்கிறது projection, Bங்கிறது Banach space on a closed subspace. P is a projection of a Banach space B on a closed subspace M. இது வந்து என்னது? projection of a closed subspace M ன்னு சொல்றோம்னாக்கா Pங்கிறது projection on B தானே சொல்லணும். projection on a Banach space on a closed subspace M ன்னாக்கா ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்றோம் அப்படின்னாலே அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு என்னென்ன கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே. ப்ரொஜெக்ஷன் டிஃபைன் பண்ணிட்டால் அப்படின்னாலே அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் ஸ்பேஸையும் நல் ஸ்பேஸையும் கொடுத்துலீங்களா? அந்த ரேஞ்ச் ஸ்பேஸோடையும் நல் ஸ்பேஸோடையும் டைரக்ட் சம்மா நம்ம என்ன எழுதிக்கலாம், அந்த ஹோல் ஸ்பேஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அந்த ஹோல் ஸ்பேஸ் தான் Banach ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டோம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாலே. அதுல ரேஞ்ச் ஸ்பேஸை தான் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ரொஜெக்ஷன் ஆன் தி ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் M அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு லீனியர் ஆபரேட்டர் இருக்குது, ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து Banach ஸ்பேஸ்ல நீங்க டிஃபைன் பண்றீங்க.